கோகுல்னு ஒரு பையன் பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, பேசாது, கத்திக்கிட்டே இருக்கும், வாணி ஒழுகும். இந்த மாதிரிலாம் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 1 மந்த் நம்ம தெரப்பியில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ வந்து நல்லா சாப்பிட்றாங்க. இந்தியாவோட கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி, அவர் வந்து 1 லிட்டர் வந்து 4000 ருபீஸ்க்கு குடிக்கிறாரு. அது அல்கலைன் அயனைஸ். எனக்கு வயசு 66. நான் தொடர்ந்து 80 டேஸாக வந்துன்னு இருக்கிறேன். நான் கீழே விழுந்தனால டிஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. உட்காந்தா எழுந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 3 டேஸ்லேயே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து நான் எடுத்துன்னு வரேன். நெக் பெயினுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கொரியன் கல்ச்சர். உடம்பை வந்து மிதமான வெப்பத்தோடு வைத்துக் கொள்வது ஆயுட்காலத்தை அதிகரிக்கும். அந்த மிதமான வெப்பத்திலே இந்த ஜேர்க்கர் இப்போ கூட வந்துட்டு போனாங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் 3 தடவை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தெரப்பி இப்போ 1 மந்த் கூட கிராஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் வீக்லி ட்வைஸ் எடுத்தால் போதும், 2 தடவை எடுத்தாலே. ஸோ எங்கள் அப்பா தான் எங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. எவ்வளோ பரவாயில்ல, எனக்கு ஃபேஸ் ஸ்ட்ரோக் இருக்குது, அதுலேருந்து எனக்கு எவ்வளோ பரவாயில்ல, இந்த தெரப்பிக்கு வந்து எனக்கு நல்லாவே கேட்டிருக்குது. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த அவசரமான பரபரப்பான வாழ்க்கையில நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்ன? நம்மளுடைய ஹெல்த். இந்த ஹெல்த்தை பாதித்த பிறகு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் நிறைய உயிரிழப்பை பார்த்தும் பிரயோஜனம் இல்லாமல் இந்த காலம் போயிட்டு இருக்கும் பொழுது மருந்தில்லா மருத்துவம் கேட்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்கும். எங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது. அப்படி நாங்கள் வந்த இடம்தான் செராகேர். இந்த இடத்துல நிறைய விதமான நோய்களுக்கு மருந்தே இல்லாமல், வயது வரம்பு இல்லாமல் நிறைய பேர் குணமாயிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இதை பற்றி இன்னும் நமக்கு நிறைய விளக்கம் கொடுக்கறதுக்காக 20 வருடத்திற்கு மேலே இந்த ட்ரீட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவர் கைரோப்ராக்டர் மிஸ்டர் பத்மநாபன். அவர் தான் சந்திக்க போகிறோம், எம்டி ஆஃப் செராகேர். சார் வணக்கம். வணக்கம். அதாவது சொல்லும் பொழுதே எங்களுக்கு மூச்சு இறைக்குது. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வியாதிகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையிலிருந்து கால் நுனி விரல் வரை நமக்கு எண்ணற்ற நரம்புகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வியாதிகளும் இருக்குது. பீப்புளுக்கு இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு, ஒரு பேர் கூட என்னன்னு தெரிய முடியாத அளவுக்கு வியாதிகள் இருக்குது. நிறைய மருந்துகள் சாப்பிட்றாங்க. ஒரு மருந்துக்கு இன்னொரு மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. திரும்பவும் மருந்துன்னு இதுலேயே சிக்கிட்டு இருக்கும்போது மருந்தில்லா மருத்துவம்னு 20 வருடத்திற்கு மேலே நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கீங்க. முதல்ல இந்த கைரோ ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன, உங்களுடைய அனுபவம் இதை பற்றி நேயர்களுக்கு? என்னுடைய பேர் வந்து பத்மநாபன். செராகேருங்கிற கம்பெனி வந்து எனக்கு அறிமுகம் கிடைச்சது வந்து சவுத் கொரியாவில். அங்கே என்னோடய அயராத உழைப்பு, பணத்துக்காக உழைப்பை செலவு பண்ணி என்னோடய முதுகெலும்பை வந்து பலவீனப்படுத்தி கொண்டேன். நிறைய பாதிப்புகள் எனக்கு வந்தது. அதற்காக தான் இந்த கைரோப்ராக்டிக் தெரப்பியை தென்கொரியா நாட்டில் நான் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பல வருடங்களாக இருந்த என்னோடய பிரச்சனை சில மாதங்கள்லேயே எனக்கு நல்ல முன்னேற்றத்தை கிடைச்சிது. ஏன் இதை இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நான் ஏங்குகிற நாட்கள் இருந்தது. இந்த கம்பெனி வந்து என்னுடைய நண்பராகவும் இருந்தார். அவர் பேர் மிஸ்டர் வெங்கடேஷன்னு. அவர் வந்து தென்கொரியாவில் இருக்கிற இந்த செராகேரை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணி, சுமார் 20 வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் பெங்களூரில் மல்லேஸ்வரங்கிற இடத்துல நாங்கள் முதலாக இந்த பிரான்ச்சை ஆரம்பித்தோம். தொடர்ந்து ஒரு 30 பேர் 40 பேருக்கு வந்து இலவசமாக இந்த சிகிச்சையை கொடுத்து நாங்கள் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தோம். ஃப்ரீ ட்ரையல்னா எத்தனை நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்? இதை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களுக்குன்னு நாங்கள் யாருக்கும் சொல்கிறதில்ல. ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 மாதம் தான் தெரப்பி அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறதில்ல. ஆயுட்காலம் வரைக்கும் இலவசமாக இந்த தெரப்பியை வந்து அவங்க எடுத்துக்கலாம். 18 வருடங்களாக நாங்கள் கர்நாடகாவில் 38 கிளைகளை தொட்டோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்தோம். இப்போ 1 வருடம் 4 மாதத்தை தொட்டிருக்கோம். கோயம்புத்தூர்லேயே எங்களுக்கு ஒரு கிளை இருக்குது. அடுத்தது மொத்தம் 40 இந்த கிளைகளில் இந்தியா முழுவதும் சுமார் 13,500 பேர் தினந்தோறும் இந்த இலவச தெரப்பை எடுத்து பயன்பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறாங்க.
ஆரோக்கியம் பெற்றுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆரோக்கியம் பெற்றவர்களும் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இயற்கையான இலவசமான தெரப்பி தான் இந்த தெரப்பி. என் பேர் நாகராஜன். எனக்கு வயசு 66. நான் தொடர்ந்து 80 டேஸாக வந்துன்னு இருக்கிறேன். நான் கீழே விழுந்தனால எனக்கு டிஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. உட்காந்தா எழுந்திருத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 3 டேஸ்லேயே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து நான் எடுத்துகிட்டு வரேன். நெக் பெயினுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, 80% க்யூர் ஆகிருக்கு. இப்போ இலவசமான தெரப்பின்னு 2-3 வாட்டி சொன்னீங்க. அப்போது மக்களுக்கு என்னென்னா, அப்போ நாங்கள் பேவே பண்ண வேண்டாமா? இலவசமான தெரப்பின்னா என்ன மாதிரி இலவசமான தெரப்பி? இதில் குறிப்பாக மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் மார்க்கெட்டிங்கிற முறையில் வழி நடத்திட்டு வர்ற ஒரு குளோபல் கம்பெனி. இது உலகத்தில் அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி 40 நாடுகளில் இயங்கி கொண்டிருக்கு. சுமார் 2000க்கு மேலே கிளைகள் வந்து 40 நாடுகளில் இயங்கிட்டு இருக்கு. இலவசமாக ஏன் இந்த தெரப்பியை நாங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் மருந்து வாழ்க்கையிலே தான் இருந்தாங்க. ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல், இல்லை மெடிக்கல் ஷாப், இந்த லைஃப்பில் தான் இருந்தோம். இது ஒரு தென்கொரிய நாட்டு கண்டுபிடிப்பு. இது இந்திய நாட்டில் கண்டுபிடிக்கல. தென்கொரியர்களும் சைனா, ஜப்பனீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான மருத்துவத்தை தான் அதிகம் விரும்புவாங்க. இதுக்கு பேர் வந்து கைரோப்ராக்டிக்பாங்க. கைகளால் வந்து இந்த முதுகுத்தண்டை வந்து சீர்படுத்துறது தான் கைரோப்ராக்டிக். ஒரு மசாஜ் மாதிரி. அதே மாதிரி தான் மனுஷனோட ஆணிவேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுகெலும்புங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தென்கொரிய நாட்டு சிகிச்சை. அந்த முதுகெலும்புக்கு தெரப்பி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா கைரோப்ராக்டிக். அந்த காலத்தில் 40 வருஷம் 50 வருஷங்கள்லாம் கைகளால் பண்ணப்பட்டோம். இது அட்வான்ஸ் டெக்னாலஜியாக மிஷின் மூலமாகவும் மேட் மூலமாகவும் தெரப்பி கொடுக்கறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தான் எங்களுடைய செராகேர் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸு. செராகேர் கம்பெனியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகுத்தண்டோட முக்கியத்துவத்தை வந்து மக்களிடம் தெரியப்படுத்தி இயற்கையான முறையில் உங்கள் முதுகுத்தண்டை சீர்படுத்தினால் உடல் முழுவதும் சீர்படுத்த முடியுங்கிறத நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. Hi, my name is Srinivas. I'm coming to Seracare for the past 2 months. Initially, I doubted this company thinking that it's an MLM company. But now I'll tell my problems. I have a bipolar disease, high BP, excessive smoking, drinker. Now, after joining Seracare, my BP is normal, no sugar, cholesterol level has come down. For quitting smoking, I'm taking Nicorette chewing gum. And on top of it, I've stopped drinking. செராகரை என்ன விட்டாலும் சரி, நான் செராகரை விடுறதா இல்லை. இது ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி தானே இருக்குது. மசாஜ் பார்லருக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன நிறைய வியாதிகள் இருக்குது. ஸோ முதல்ல நேர்களுக்கு புரியணும் அப்படின்னா, என்ன மாதிரி வியாதிகளுக்கு, அதாவது தீவிர சிகிச்சை வியாதியும் இருக்குது, நார்மலான பிரச்சனைகளும் இருக்குது. லைக் பிபி, சுகரு, நீ பெயின், அதே மாதிரி கேன்சர், இந்த மாதிரி உயிர்கொல்லி நோய்களும் இருக்குது, ஆரம்ப நிலை நோய்களும் இருக்குது. எந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இந்த சிகிச்சை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? நம்முடைய கொளத்தூர் சென்னை சென்டருக்கு சுமார் காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுமார் 400 பேர் வந்து ஒரு நாளைக்கு இந்த தெரப்பி எடுக்க வந்துட்டுருக்காங்க. இந்த 400 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நோய்களுக்காக வர்றதில்ல. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான நோய்கள், பேரே தெரியாத நோய்கள்லாம் இருக்குது. படித்தவர்கள் வந்து L4, L5 அப்படிங்கிறாங்க பேக் பெயினை. படிக்காதவர்கள் வந்து இடுப்பு வலிங்கிறாங்க. இந்த மாதிரி சயாட்டிக்கா ப்ராப்ளம்னு ஒரு சொல்லுவாங்க. ஒரு பாதை எரிச்சல், மூட்டு வலிங்கிறாங்க. ஸோ இங்கே எல்லா பிரச்சனைகளும் வர்றாங்க. எல்லா பிரச்சனைகளும் இங்கே சரியாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு இல்லையா? இந்த முதுகுத்தண்டுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோடி நரம்புகளும் நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளுக்கு போய் முடிவடையும். C1வாங்க. இந்த நர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ மூளை வளர்ச்சி இல்லாதது, மெமரி பவர், மூளைக்கு சரியான ரத்த ஓட்டம் போகாதவங்க, ஒரு சில குழந்தைகளுக்குலாம் தலையெல்லாம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே குணமாயிட்டு இருக்கவங்க இருக்காங்க. கோகுல்னு ஒரு பையன் பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, பேசாது, கத்திக்கிட்டே இருக்கும், வாணி ஒழுகும். இந்த மாதிரிலாம் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மந்த் நம்ம தெரப்பியில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ வந்து நல்லா சாப்பிட்றான், தூங்குறான், ஆக்டிவாக இருக்கான், இப்போ வான்னு கூப்பிட்றான், சைகையெல்லாம் செய்கிறான், 30% நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். காது பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தெரப்பி கொடுக்குறப்ப மிஷின் வச்சுருந்தவங்க கூட இப்போ மிஷினை விட்டுட்டு எடுத்துகிட்டு நார்மலாக வர்றாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு ஜோடி நரம்புகளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் முடிவடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்கான்ஸ்க்கும் கிளாண்ட்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை நம்ம பாடியோட பார்ட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கும்.
அப்போ தைராய்டு பிரச்சனை, கைகள் பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, சிறுகுடல், பெருகுடல், கர்ப்பப்பை பிரச்சனை, மூட்டு வலி, இடுப்பு வலி, சுகர், பிபி, இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் தெரப்பி கொடுப்போம். வித்தியாசமான தெரப்பி யாருக்கும் நாங்கள் கொடுக்கறதில்ல. எல்லாரையும் வந்தாங்கன்னா ஃப்ளாட்டாக படுக்க வச்சு இந்த முதுகுத்தண்டுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 31 ஜோடி நரம்புகளுக்கு இந்த தெரப்பி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகுதுன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எங்களால் 400 பேரை சமாளிக்க முடியாத அளவுக்குலாம் மக்கள் வந்து இப்போ வந்துட்டுருக்காங்க. என் பேர் சஞ்சீவி. நான் இங்கே குளத்தூர்லேருந்து வரேன். எனக்கு வயசு 70. எனக்கு வந்து வெரிகோஸு, மூட்டு வலி ப்ராப்ளம். இப்போ இந்த செராக்கேருக்கு வந்து ஒரு 3 மாதமாக வந்துன்னு இருக்கிறேன். 2 மாதம் வந்தால் எனக்கு எதுவும் மாற்றம் தெரியல. அதுக்கப்புறமா வந்து பிளட்டு செக் பண்ண சொன்னாங்க. பிளட் செக் பண்ணேன். அதில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து 12.6 இருந்தது. அப்புறம் அந்த வாட்டர் தெரப்பி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிளட்டு வந்து 11 13.4 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து மூட்டு வலி கொஞ்சம் கம்மியாக நடக்க முடியாமல் இருந்தேன். இப்போ வந்து நடக்கிறேன். 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நடக்கிறேன். நிற்க முடியாமல் இருந்தேன். இப்போ ஒரு 80% எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் பொழுது தான் வந்து மக்கள் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுவாங்க, எனக்கு அது கிடைச்சிதுன்னு. இப்போ மசாஜை தாண்டி வேறு எந்த மாதிரி நீங்கள் அந்த மசாஜுக்கே என்ன மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறீங்க? லைக் மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ். ஏன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் அந்த நோய்களை குணப்பாக்கிறதுக்கும் காஸ்ட்லி மெடிசின்ஸும் தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே எங்களால் பார்க்க முடியல, ஆனால் ரெக்கவரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 4 வகையான தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று வந்து ஜேடுங்கிற இந்த ஸ்டோன் மூலமாக தயார் பண்ண 500, 600 ஸ்டோன் உள்ளது, 400 ஸ்டோன் உள்ளது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேட்ஸ் இருக்குது. இதில் படுக்க வச்சு அவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறோம். அடுத்தது பெட்டுன்னு சொல்லுவோம். பெட்டுன்னா என்னென்னா இந்த முதுகுத்தண்டை வந்து பார்த்திங்கன்னா உச்சி முதல் அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையான வடிவத்துக்கு மசாஜ் பண்ணி கொண்டு வர்றது பெட்டு. சேர் இருக்குது. ரொம்ப வயதானவர்கள்லாம் படுக்க முடியாது. ஒரு மாதிரி அவங்களுக்கு இந்த மசாஜ் எடுக்கிறப்ப ஒரு குத்துற மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் இருக்கும். அவங்களாம் கம்ஃபர்டபுளாக எடுக்கிறதுக்கு சேர் மாதிரி இது எல்லாமே வந்து ஜேடுங்கிற ஸ்டோன் மூலமாக வடிவமைச்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆர்ஓ பியூரிஃபைங் வாட்டர் கம்பெனின்னு சொல்லி நிறைய கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதை வாங்கி வீட்டில் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. வெரி பியூரிஃபைட் வாட்டர்னு. இப்போ நிறைய விலை கொடுத்து வாங்குறது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இதில் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஜேடு ஆட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஜேடுங்கிறது நம்ம ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் பார்க்க முடியும். இதை தாண்டி இதை வச்சு நோய்களை குணமாக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான். இதை எப்படி இந்த வாட்டர் பியூரிஃபைங் அப்படின்னீங்க, இது எல்லாருமே வீட்டில் வாங்கி பயன்படுத்திக்கிற மாதிரியா? இதனுடைய சர்வீஸ் எப்படி? இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க? நாங்கள் கொடுக்குற இந்த வாட்டர் பியூரிஃபை கிடையாது. இது ஆர்ஓவோ வாட்டர் பியூரிஃபையரும் கிடையாது. இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ். இதை வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸாக நாங்கள் யூஎஸில் கூட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இந்த வாட்டரில் இருக்க பிஹெச் லெவல், இதில் உயிர் இருக்கா, தாதுக்கள் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே வர்றவங்களுக்கும் நாங்கள் அதை வந்து செக் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வீட்டில் இருக்க தண்ணீரை கொண்டு வாங்க, எங்கள் தண்ணி இருக்கும் உங்கள் தண்ணி இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத காட்டி ப்ரூஃப் பண்ணுறோம். அவங்களும் குடிச்சிட்டு அவங்களே சொல்லுவாங்க, இங்கே இந்த தண்ணீரை குடிச்சு தான் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இப்போ மாறிட்டேன். ஜேடுங்கிற வாட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடிக்க கொடுக்குறோம். இதுவும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து அல்கலைன் அயோனைசர் ஜேட் வாட்டர்னு பேர். அல்கலைன் அயோனைசர் ஜேட் வாட்டர்னா என்னென்னா, நம்ம இந்தியாவோட கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி அவர் வந்து 1 லிட்டர் வந்து 4000 ரூபீஸ்க்கு குடிக்கிறாரு. அது அல்கலைன் அயோனைசர் வாட்டர். அவர் வந்து 150 கிலோமீட்டர் வர பாலை வந்து எதிர்த்து அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பவர் வேணும். அந்த பாலெலாம் நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குன்னா, மனுஷன் உடம்புல வந்து 70% வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் என்ன மாதிரி வாட்டர் நம்ம குடிக்கிறோம் நமக்கு தெரியல. உயிர் இல்லாத வாட்டர் தான் நம்ம குடிக்கிறோம். இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருக்கிறதையும் நான் நிரூபித்து காட்டி மக்களுக்கு கொடுக்குறோம். கேன்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த வாட்டரை குடிச்சிட்டு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க, எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் போயிட்டு இருக்கிற 70% வாட்டரில் இந்த அல்கலைன் அயோனைசர் ஜேட் வாட்டர் மிக்ஸ் ஆகுது. நம்ம பிளட்டில் இருக்க செல்ஸ்க்கு வந்து 90% வாட்டர் வேணும். அந்த 90% வாட்டரும் இந்த அல்கலைன் அயோனைசர் ஜேட் வாட்டர். இதெல்லாம் குடிக்கிறப்ப அவங்க பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் நல்லா வேலை பார்த்து, இந்த இம்யூனிட்டி பவர் மட்டும்தான் நம்மளை வந்து இயற்கையான முறையில் குணப்படுத்த முடியும். இது எல்லாமே செயற்கை தான். அப்போ
உயிருள்ள தண்ணீர் தான் இப்போ நமக்கு தேவை. இப்போ நிறைய பேர் நேயர்களுக்கு இந்த இடத்த நாங்கள் காட்டும் பொழுது இது ஒரு ஹாஸ்பிட்டலா, என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்னு ஒரு சந்தேகம் வருது. இது உண்மையிலேயே ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படின்னா, ஏன்னா ஏஜ் கேட்டகரியில் நாங்கள் பார்க்குறோம். சின்ன குழந்தைங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப வயசானவங்களும் வந்திருக்காங்க, மிடில் ஏஜ் பீப்புளும் வந்திருக்காங்க, எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். இது முதல் நாள் வர்றவங்க எல்லாருக்குமே என்னடா இது இங்கே நடக்குது, இது டாக்டர்ஸ் இருக்காங்களா, மெடிசன் ஏதாவது கொடுப்பாங்களா எழுதி, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுவாங்களா. மேக்ஸிமம் இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக ட்ரை பண்ணலான்னு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ நுழையிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இங்கே ஏதாவது ஏமாற்று வேலை நடக்குதா அப்படின்லாம் கண்டிப்பா நினைப்பாங்க. சந்தேகம் கண்டிப்பாக நினைப்பாங்க. ஆனால் இது ஹாஸ்பிட்டல் கிடையாது. நாங்கள் மெடிசனோ இன்ஜெக்ஷனோ ஆப்ரேஷனோ எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் மனுஷ உடலை வந்து சரிப்படுத்துகிற இடம். இங்கே வந்து நாங்கள் மக்கள்கிட்ட பணமும் வாங்குறது கிடையாது. இலவசமாக தான் ஃப்ரீ ட்ரையலாக இந்த இலவசமாக இந்த தெரப்பியை கொடுத்து மக்கள் மூலமாக நாங்கள் வந்து விளம்பரம் செஞ்சிட்ருக்கோம் எங்கள் கம்பெனி. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் வரைக்கும் இந்த தெரப்பி? ஒரு நாளைக்கு இந்த தெரப்பியை வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேர் மாதிரி நாங்கள் ஒன்று பார்த்தோம், மேட் மாதிரி ஒன்று இருக்குது, பெட் ஒன்று போட்டிருக்கீங்க, அண்ட் இந்த வாட்டர். ஸோ இத்தனை விஷயமும் 40 நிமிஷத்தில் ஒருத்தரால் இங்கே வந்தால் ட்ரீட்மெண்ட் மாதிரி அண்டர்கோ பண்ண முடியுமா? 40 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஏன்னா 400 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணீருங்கிறது வந்து பேசிக் ஜேட் வாட்டர் அல்கலைன் அயனைசர் வந்து பேசிக்லி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கொடுப்போம். குடித்த பிறகு அவங்கள மேட்டில் வந்து ஒரு 40 நிமிஷம் கொடுப்போம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சேரில் கொடுப்போம். எல்லா அனுபவத்தையும் அவங்களுக்கு பயன்படுத்த கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் இதில் இருக்கும்போது இப்போ ஒரு மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், எல்லா மெடிசனுக்குமே இருக்கும். அப்போ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வரும், தலை சுத்தம், இல்லை 2 நாளைக்கு கிட்டினஸ் இருக்கும், இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது இப்போது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா இந்த ஜேடில் இருக்கக்கூடிய இந்த மேட்டு பெட்டை யூஸ் பண்ணும்போது, இல்லை இது ஒரு நார்மல் தானே? நாங்கள் வந்து ஜேட் கற்கள்ங்கிற இயற்கையான மலைகளில் தோண்டி எடுக்கப்படுற கற்கள். இந்த ஜேடை வந்து பார்த்திங்கன்னா மிதமான வெப்பப்படுத்தி முதல்ல நாங்கள் தெரப்பி கொடுக்குறோம் ஒரு வகை. இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா இதனால் வடிகட்டப்பட்ட தண்ணீரை கொடுக்குறோம். அப்போ இந்த ஜேட் கற்களுக்கு வந்து என்ன ஒரு மகிமை இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதிலேருந்து இதை வார்ம் பண்ணுறப்ப இதிலேருந்து வர்ற தெர்மல் எனர்ஜிம்பாங்க. இந்த எனர்ஜிக்கு பேர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறப்ப ஃபார் இன்ஃப்ராரெட் ரேஸ்ம்பாங்க, புற அகச்சிவப்பு கதிர்கள்னு சொல்லுவாங்க தமிழில். இது மனித உடலுக்கு நல்லது. கண்களால் இதை பார்க்க முடியாது. இது வந்து நம்ம உடம்புக்குள்ளார ஊடுருவ தன்மை உடையது. இது நம்ம உடம்புக்குள்ளார ஊடுருவு மனுஷ உடம்புல இருக்க கழிவுகளை வந்து முதல்ல வெளியேற்றும், ரத்தத்தை நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பொதுவாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தால், இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கே இந்த கழிவுகள் வெளியில் போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மேட்டை யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு அது எத்தனை நாளில் அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும்? இங்கே வந்து பயன்படுத்திட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் முதல் நாள்லே கழிவுகள் வெளில வரவங்களும் இருக்காங்க, ஒரு வாரம் கழிச்சும் வரும், ஒரு மாதம் கழித்து வர்றவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க உடலை பொறுத்து இருக்குது இது. பட் வந்து எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும், இந்த கழிவுகள் வரும் அப்படின்னு கிடையாது. கழிவுகள் அதிகமாக உள்ளவங்களுக்கு இது நிறையா வெளியில் வருது. மொத்தத்தில் நம்ம உடம்பை வந்து முதல்ல சுத்தப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த ஜெயிலேருந்து வர்ற எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்க செல்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சரிப்படுத்தி கொடுக்கும். இந்த ஜெயிலேருந்து போகிற தெர்மல் எனர்ஜி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ப்ராப்பராக வேலை பார்க்க வைக்கிறப்ப அதுக்கு மட்டும்தான் தெரியும், தேவையில்லாத வெளில கொண்டு வரும். இங்கே நாங்கள் 2 விஷயம் பார்க்குறோம், மேட்டுன்னு தனியாக ஒன்று பார்க்குறோம், பெட்டுன்னு பார்க்குறோம். யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து பெட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதாவது இந்த பெட்டில் தான் நீங்கள் தூங்கணும் இரவு முழுக்க அப்படின்னு எந்த கேட்டகரிக்கெல்லாம் சொல்கிறீங்க? இந்த மேட்டுங்கிறது யாருக்கெல்லாம்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு கொரியன் கல்ச்சர். உடம்பை வந்து மிதமான வெப்பத்தோடு வைத்துக்கொள்வது ஆயுட்காலத்தை அதிகரிக்கும். அந்த மிதமான வெப்பத்திலே இந்த ஜேட்கற்களோட வெப்பத்தை யூஸ் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு ஆயுட்காலம் அதிகரிக்கும், நோய்களையும் குணப்படுத்த முடியும். இதை வாயால் சொன்னாவோ புரியாது யாருக்குமே, எடுத்து பார்த்தா தான் தெரியுங்கிறதுக்காக தான் இலவசமாக இதை கொடுத்து நாங்கள் வந்து நிரூபிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபைல் கூட நாங்கள் பண்ணுறோம் இங்கே வர்றவங்களுக்கு. இவங்களுக்கு முன்னாடி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களா, டயாலிசிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களா, இவங்க பிளட்டோட ரிப்போர்ட்டு, இவங்களோட மேஜர் ப்ராப்ளத்தோட ரிப்போர்ட்டு, பேசிக் செக்கப் ரிப்போர்ட், இதெல்லாம் வச்சுட்டு 1 மந்த் இந்த தெரப்பியை கொடுத்துட்டு
திருப்பி அவங்க ரிப்போர்ட்ஸை வாங்குறப்ப அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆமாம் அவங்களுக்கு இந்த பெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்களா இதில் தூங்கணும்னு? ஆமாம், சேம் பெட் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். குடிக்கிறதுக்கு நம்ம ஜேட் வாட்டர் கொடுக்குறோம். இப்போ கூட வந்துட்டு போனாங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் 3 தடவை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தெரப்பி இப்போ 1 மந்த் கூட கிராஸ் பண்ணலை, கிராஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் வீக்லி ட்வைஸ் எடுத்தால் போதும், 2 தடவை எடுத்தாலே போதும். எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்கிறப்ப அவங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தென்கொரிய நாட்டு சிகிச்சை இயற்கையான முறையில் எடுத்து, ஸோ அதே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டரும் ட்ரை பண்ண சொல்லியிருக்காரு. அவங்களும் இதை தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. டயாலிசிஸ்லேருந்து விடுதலை பெற்றலாம். என் பேர் தேவிங்க. குளத்தூர்லேருந்து தான் வரேன். நான் வந்து போன வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து வரேன். ஒரு 3 மாதம் இது எடுத்தேன். ரொம்ப கால் வலி, முதுகு வலி, கால் நரம்பெல்லாம் இழுத்துக்கிறது, கால் நரம்பு எப்பவும் இழுத்துக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இங்கே வந்து எனக்கு 3 மாதத்தில் சரியாயிடுச்சு. எல்லாமே சரியாயிடுச்சு. நல்லாவே நடந்தேன். அப்புறம் அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டு மேட்டை வாங்கினேன். மேட்டை வாங்கிட்டு போய் வீட்டிலே தெரப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரப்பி எடுத்தேன். தெரப்பி எடுத்து நல்லாவே இருந்தது. டெய்லி மேட்டில் படுக்கிறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அதில் சளி, ஜுரம் எது இருந்தாலும் சரியாயிடுது. அதுதான் ஒரு பெரிய இது. இப்போ எவ்வளோ பெட்டருங்க. இங்கே வந்து எனக்கு எவ்வளோ பெட்டர் ஆயிடுச்சு. நடக்கவே முடியாது இருந்தேன். இங்கே வந்து நான் நல்லா நடக்கிறேன். இப்போ படிக்கட்டு ஏறி வரேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்து வந்துடுச்சு. இங்கே வந்து இது தாண்டி இங்கே நிறைய பேர் வந்தவங்க, இதில் ஒரு சில பேர் நாங்கள் பார்த்தது இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கு, நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி, பிரெயின் ஸ்ட்ரோக்கு, வயசானவங்கன்றத கேட்டகரியை தாண்டி இந்த மாதிரி பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ இங்கே வந்தால் ஃப்ரீயாக டெய்லி இங்கே வந்தால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு? கண்டிப்பாக. பிரெயின் ஸ்ட்ரோக்கு, ஃபேஸ் ஸ்ட்ரோக்கு நான் கூட கேள்விப்பட்டதில்லை இது வரத்துக்கு அது முன்னாடி. நரம்புகள் வந்து இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்ப தான் தெரியுது இப்படியெல்லாம் வியாதிகள் இருக்கா. ஸோ எல்லா வியாதிகளுமே இங்கே முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது. நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேடும் நாங்கள் வந்து முதுகெலும்பை மையப்படுத்தி தெரப்பி கொடுக்குறதுனாலையும் இது நடந்துட்டுருக்கு. வணக்கம். என் பேர் நஸ்ரீன். இப்போ சராக்கே எங்கள் அப்பா தான் எங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. எவ்வளோ பரவாயில்ல. எனக்கு ஃபேஸ் ஸ்ட்ரோக் இருக்குது. அதுலேருந்து எனக்கு எவ்வளோ பரவாயில்ல. இந்த தெரப்பிக்கு வந்து எனக்கு நல்லாவே கேட்டிருக்குது. இது மேட்டில் படுத்ததுலேருந்து நல்லா இருக்குது. 26 டேஸாக வரேன் நான். எனக்கு எல்லாமே ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஜிஹெச்சில் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி. எதுவுமே ரிசல்ட் மாத்திரை எப்பவுமே 2 இயர்ஸாக நான் இப்போ போட்டுட்ருக்கிறேன். இப்போ நான் மாத்திரை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஸ்ட்ரோக் டேப்லெட் எல்லாமே நிப்பாட்டிட்டேன். பிபி டேப்லெட் மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறேன். பிபி டேப்லெட் எனக்கு 3 இயர்ஸாக இருக்குது. டிபி மாத்திரை போட்டு தான் இருக்கிறேன் நான். எனக்கு இந்த தெரப்பி வந்து எவ்வளவோ ரிசல்ட் நல்லாவே கேட்டிருக்குது எனக்கு. தண்ணியும் குடிச்சு எவ்வளோ நல்லா இருக்குது. ஜேட் வாட்டர் கொடுத்துருக்குறாங்க தண்ணி. அதுவும் ஒரு 1/2 hour படுத்து மேட்டில் படுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரேன். இது எல்லாமே நல்லா கேட்டிருக்குது எனக்கு. செராக்கே வாங்க. நல்லாவே ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. எனக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே நல்லா இருக்கிறேன் நான். கேன்சர் அப்படிங்கிறது அடுத்த நிமிஷம் எப்போ நம்ம உயிர் போகுன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அதுவே ஒரு நரகம். அப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுலேயே நிறைய பேர் வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்கிறாங்க. நேயர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்காங்க? கேன்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படித்தது கைரோப்ராக்டரில் படித்தது. இந்த ஜேட் அல்கலைன் வாட்டர் படிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்ஸுங்கிறது மனுஷ உடம்புல எல்லாத்தையுமே இருக்குது. கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர். இந்த இம்யூனிட்டி பவர் கம்மியாகிறப்ப அந்த கேன்சர் செல்ஸ் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி இது எல்லாமே என்னென்னா ஹீட், எலக்ட்ரிக் ரேடியேஷன், ஹீட்டு தான். அதனால தான் அவங்களுக்கு முடி கொட்டும் எல்லாம். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்டுங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டாங்க, க்யூர் பண்ண முடியல. ஆனால் இந்த ஹீட்டு வந்து நேச்சுரல் ஜேட் ஹீட்டு. இந்த ஜேட் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஜேட் வாட்டரையும் இந்த மேட்ரஸில் படுத்து இந்த எஃப்ஐஆர் போயிட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேன்சர் செல்ஸை அழிச்சிட்டு வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பையன் வந்து இங்கே தெரப்பி எடுத்துகிட்ருக்காரு. இந்த அளவுக்கு அவருக்கு ஓட்டையே விழுந்துருச்சு. குழாய் வழியே தான் அவருக்கு ஃபுட்டு இறங்கும். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர் வந்து நம்ம தெரப்பியை எடுத்து இந்த ஜேட் வாட்டரை குடிச்சிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி சதை வளர ஆரம்பித்து மூட பார்த்துட்ருக்கு. 50% மூடிருச்சு. இப்போ டியூப்பை எடுத்துகிட்டு டைரெக்டாகவே சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. கேன்சர்ஸு எல்லாருக்குமே குணமாயிட்டே வந்துட்டுருக்கு. குணமாயிட்டு போனவங்களும் இருக்காங்க எங்கள்கிட்ட. இப்போ செராகேர் இந்த கேரில் வரும்பொழுது இந்த பெட்டு, மேட்டு இதிலெல்லாம் நிறைய விஷயம் நீங்கள் அந்த ஜேடுங்கிறது ஒரு காஸ்ட்லியான பொருள். அதை நீங்கள் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது போக நீங்கள் வேறு என்னெல்லாம் சர்வீசஸ் பண்ணுறீங்க? எங்களோட சிஓ சார் மிஸ்டர் வெங்கடேஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா சேவை மேலே ரொம்ப விருப்பப்படுவார்.
அப்போ நாங்கள் வந்து இங்கே மருந்து கூட வாங்க முடியாத மக்களுக்கு தெரப்பி இலவசமாக கொடுக்குறோம். ஆயுட்காலம் வரைக்கும் கொடுக்குறோம். பென்ஷன் வாங்குறவங்க, குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவை கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரிலாம் உதவிகள் செய்து அவங்களுக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறோம். இந்த மாதிரி நோய்களை மட்டும் குணப்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு மிகச்சிறந்த கம்பெனி தான் எங்களுடைய செராகேர் கம்பெனி. கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பயனடையணும் அப்படின்னு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் என்ன மாதிரி ஒரு சேவை செய்கிறீங்க, முக்கியமாக மருந்தில்லா மருத்துவம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர்கிட்ட இந்த சேவை தொடரணும் அப்படின்னு வாழ்த்துறோம். நன்றி.